அன்புமிக்கவர்களே, வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். நமது வாழ்வை குறித்தும் நமது உயர்வை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் என்பது தான் தெளிவாக இருக்கிறது. இன்றைய வார்த்தை நம்மை சிந்திக்க அழைப்பு விடுகிறது. இன்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் எத்தனையோ தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற மனித வாழ்விலே, ஆனால் நம் ஆண்டவர் இயேசு வாக்களித்தவர், வாக்கு மாறாதவர் என்ற உண்மையை இன்று வார்த்தை சொல்லி தருகிறது. வாருங்கள், வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமைமிக்கவர்களே, வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என்ற தலைப்போடு இன்றைய இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம். இறை அருளும் இறை ஆசீரும் உங்கள் குடும்பங்களை முழுமையாக நிரப்புவதாக. அன்புமிக்கவர்களே, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவி என்று சொல்கிறார் இன்றைய நற்செய்திகளே. நாம் வாழும் இந்த மண்ணுலகில் மிகப்பெரிய சாபம் என்னவென்று நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது அறியாமை. நாம் எத்தனையோ சூழ்நிலைகளை அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் பல சூழ்நிலைகள் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. நாம் பாதுகாப்போடு வாழ ஒரு துணையாளர் உதவி செய்கிறார். அவர்தான் நமக்கு கடவுளால் வாக்களிக்கப்பட்டவர், அந்த தூய ஆவியானவர். இவர் ஒரு துணையாளர், உண்மையை வெளிப்படுத்துபவர், நம்மை முழுமையாக அவருக்கு சான்று பகர்வராக மாற்றுகிறவராக பார்க்கப்படுகிறார் அன்பார்ந்தவர்களே. திருப்பாடல் 105 சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று சொல்லுகிறார். ஆம், வாக்களித்தர் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்பத்தக்கவர். அந்த நம்பிக்கையில் நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோமா என்று சிந்தனை செய்யுங்கள். இன்னைக்கு பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, ஒருவன் ஏமாத்துவான், இன்னொருவன் அழுது புலம்பி கொண்டிருப்பான். இதுதான் சராசரி மனித வாழ்க்கை நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று காதிருந்தும் கேட்காமலும், கண்ணிருந்தும் குருடர்களாகவும், வாயிருந்தும் எந்த கேள்வியை கேட்காமலும் வாழ்ந்து வருவதுதான் சமுதாயத்தின் மிகப்பெரிய சாப நிலையாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது சரி, இது தவறு என்று துணையாளர் உதவி செய்கிறார். ஆனால் இன்று அவரை மறந்து விட்டோம், மறுத்தும் விட்டோம். இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த துணையாளரை நமது வாழ்விலை முழுமையாக மறந்துவிட்டு மறுத்துவிட்டு வாழுகின்ற தருவாயில் நிச்சயம் நமது வாழ்வு ஆசிரை பெறுவதில்லை என்பதை தான் நற்செய்தி நமக்கு விளக்கமாக தருகிறது. எனவே வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குரிய வாக்கு துணையாளர் தூய ஆவியை நமது உள்ளத்தில் நாம் முழுமையாக வைத்து நமது வாழ்வை புதுப்பிக்கின்ற பொழுதுதான் நாம் ஆசிரை பெறுகிறோம் அன்புமிக்கவர்களே. எனவே எபிரேயர் புத்தகம் 10:23 சொல்லுகிறார், நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை துணையாளர் நிச்சயம் நமக்கு உதவி புரிந்து வழிகாட்டுவார் என்ற உண்மை மேன்மையை நீங்களும் நானும் அறிந்து செயல்படுகின்ற பொழுது நாம் நிலையாக இருக்கிறோம், ஆசிரை பெறுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே உங்கள் குடும்ப வாழ்விலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரி, எதை செய்தாலும் துணையாளர் உதவியோ நாடுங்கள். அவரை நாடுகின்றது வழியாக நாம் ஆசிரை பெறுகிறோம். வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். அந்த நம்பிக்கை நிலைத்திருக்க நீங்களும் நானும் துணையாளரை வேண்டுவோம், ஆசிரை பெறுவோம். ஏனென்றால் இவர் வழியில் நாம் செல்லுகின்ற பொழுது வாழ்வு வெற்றியை தருகிறது. பிரைஸ் தி லார்ட்.